ஹல்லேலூயா. நம் யாவரும் இருந்த வண்ணமாய் அப்படி ஜெபிப்போமாக. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தான் என்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தான் என்றோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் கேட்கமையா, உள்ளத்தின் கேட்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே, எமக்கு நன்றி அப்பா. நம்முடைய வார்த்தையை வாஞ்சியினுடைய இருதயத்தோடு கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நீர் பேசுவீராக. பேசுகிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது விடுதலையும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடிமை முற்றிலும் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமான இந்த நல்ல வேளையிலும் கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆவியாண்டி ஒத்தாசையோடு தேவன் அருள வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாய் தேவன் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வேத பகுதி சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றி ஒவ்வொருடைய வாழ்வையும் கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியோடு தேவன் பேசும்போது எரேமியாவின் புஸ்தகம் 33 அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 9 வரை நாம் வாசித்து பார்க்கும்போது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல நான் அவர்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் உண்மையாகவே வாக்களித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த நாட்களை பார்க்கும்போது அநேகர் ஸ்தோத்திரம் தங்கள் கூடாறுகளில் ஸ்தோத்திரம் தங்கள் கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களில் பார்க்கும்போது பலவிதமான சிறையிருப்புகளோடு கூட நாட்களை கடத்தி கொண்டிருக்க
கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறையிருப்புகள் எங்களை விட்டு என்றைக்கு அகன்று போகும்? ஆண்டவரே, இந்த சிறையிருப்புகள் மாற எத்தனை காலங்கள் ஆகும் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களையும் எண்ணி எண்ணி கடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது, நான் சிறையிருப்பை மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரும்போது ஒரு விடுதலை கடந்து வருகிறது, ஒரு குணமாகிற ஒரு சூழ்நிலை ஆமீன் ஜனங்கள் கண்டுகொள்கிறார்கள். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவனுடைய வசனம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதனுடைய 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் எருசலேமின் இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்பி முன்னிருந்தது போல நான் அவர்களை கட்டுவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. யூதாவின் சிறையிருப்பும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் மாற்றி அமைக்க ஆமீன் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆமீன் வெளிப்படுகிறார் என்று சொன்னார். ஆமீன். அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஆமீன் ஒரு நன்மையை செய்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையுடைய சிறையிருப்பையும் ஆமீன் கர்த்தர் திருப்ப போகிறார். முதலாவது ஸ்தோத்திரம், நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு சௌக்கியம் ஆரோக்கியம் எங்கள் வாழ்விலே நீர் தருகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை சிறையிருப்பை மாற்றுகிற அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது தேவன் எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார், நான் என் ஜனத்திற்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவரை நான் குணமாக்குகிறேன். ஹல்லேலூயா. குணமாக்குகிற ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். யாரெல்லாம் ஒருவேளை படுத்த படுக்கையிலே நீங்கள் இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஒருவேளை தீராத ஒரு வியாதியோடு இருக்கலாம், சில வியாதிகள் உங்களுக்குள் மறைந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திரம், பல போராட்ட சூழ்நிலையோடு இருக்கலாம், என்னென்ன ஆமே ஸ்தோத்திரம் காரியங்களோடு நீங்கள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன சிறையிருப்புகளோடு நீங்கள் இருக்கிறீர்களோ ஒவ்வொரு சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சிறையிருப்புகள் மாறும்போது சௌக்கியமும் ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஹல்லேலூயா. அதன் மூலமாய் ஆமென் ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்ல, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்ப போகிறேன். ஹல்லேலூயா. முன்னிருந்தது போல ஆமென் ஸ்தோத்திரம், முந்தின சீரை போல ஆமென் ஹல்லேலூயா, அடை பிந்தின சீரை நான் நலமாய் மாற்றப் போகிறேன் என்று உரைத்த வாக்கின்படியாக இந்த இடத்திலே நான் வாசிக்கிற வசனம் ஆமென் முந்தின ஹல்லேலூயா நிலைமையிலே முன்னிருந்தது போல என் பிள்ளைகளுடைய வாழ்வை நான் கட்டுவிக்க போகிறேன். எத்தனை பேருக்குள் ஒரு சந்தோஷம் வருகிறது? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இனி என் வாழ்வு கட்டி எழுப்பப்பட முடியுமோ, இனி ஒரு வாழ்வு எனக்கு உண்டோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த எனக்கு உம்முடைய வார்த்தை எனக்கு தந்து முன்னிருந்தது போல என்னை நீர் கட்டுவிக்க போகிறீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? யூதாவின் சிறையிருப்பை மாற்றினவர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை மாற்றினவர், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 14:7 சங்கீதம் 53:6 வாசிக்கும் போது, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, சீயோனில் இருந்து ஆமென் இஸ்ரவேலுக்கு தேவன் அருளுகிற இரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா. அருமையான ஒரு சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் வேதனையோடு காணப்பட்டாங்க, மிகுந்த பாரத்தோடு நாட்களை கடத்தினார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் இங்கு சொல்லப்பட்ட இந்த ஆமென் வசனம் உள்ளத்தை தேற்ற ஆரம்பித்தது. சங்கீதம் ஆமென் 14:7
53:6 சொன்ன அந்த வசனம் ஆமீன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு திரைப்படத்தை போல காட்சி அளித்தது. ஆமீன், சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஹல்லேலூயா. இனி இந்த உலகத்தில் ஆமீன் இனி என்ன வாழ்வு என்று சொல்லி ஆமீன் கலங்கிக் கொண்ட சகோதரி இந்த வசனத்தை ஆமீன் தரிசனத்தில் பார்க்க தொடங்கினாங்க. சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ரட்சிக்கத்தக்க ஒரு தெய்வம் அப்பா நீர் இருக்கிறபடினால அப்பா ஸ்தோத்திரம், எங்களை சிறையிருப்பு மாற்றப்படும் என்று உண்மையாய் விசுவாசித்து அந்த நாட்களிலிருந்து அவர்கள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக ஆமை சொந்த உள்ளத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே என் குடும்பத்தை வழி நடத்தும் என்று சொல்லி கேட்டார்கள். அவருடைய ஸ்தோத்திரம், கணவன் பார்க்கும்போது எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆனால் குடும்ப வாழ்க்கை நாளுக்கு நாள் கட்டி எழுப்பப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த இந்த வசனம் அவருடைய சிறையிருப்பை மாற்றி அமைக்க தொடங்கினது. ஆண்டவருக்கே தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிறையிருப்புகள் நம்மை விட்டு திருப்பப்படும் நாட்கள் வந்திருக்கிறபடினால் அவருக்கு ஒரு மகிமை நீங்க செலுத்துவீங்களா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக வாழுகிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 51:14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் அவனுக்கு குறைபடுவதும் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளவு ஆமே ஸ்தோத்திரம் ஆழமான ஒரு அன்பான ஒரு வார்த்தை என்று பாருங்க. எவ்வளவு விடுதலை உள்ள ஒரு வார்த்தை பாருங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாக போகிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் என்று சொன்னார். அந்த வார்த்தை ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறி ஆகும். இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை இந்த சிறையிருப்பு எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று போவது இல்லை என்று உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவரால் உங்கள் சிறையிருப்பை மாற்றி அமைக்க முடியும். இந்த நாளில் நீங்கள் கேட்கிற வார்த்தை தீவிரமாய் ஆமென் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான ஒரு தாய் தன்னுடைய மகன் காணாமல் போன நிலையில அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தில் 1 மணி நேரம் போய் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு நாளும் தன் பணிகளை முடித்துக்கொண்டு தன் மகன் காணாமல் போன மகனுக்காக ஜெபிக்க தொடங்கினாங்க. ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த ஜெபம் சிறைப்பட்டு போன அல்லேலூயா ஸ்தோத்திரம் காணாமல் போன மகனை திரும்ப கொண்டு வர வைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தாய்க்கு அளவில்லாத சந்தோஷம். தாயும் மகனும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினார்கள். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன சிறையிருப்போடு நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோ உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு சரித்திர புஸ்தகத்தில் யோபுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஆமென் ஆமென். வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றி முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 தனையாய் யோபுவை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆமே ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமே ஸ்தோத்திரம். சிறையிருப்பின் நாட்களை பார்த்து மனம் சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியே கர்த்தர் நிச்சயமாகவே ஆமென் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை இருக்கிற சிறையிருப்பின் நாட்களையும் ஆண்டவர் ஆமென் திருப்ப என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது ஆண்டவர் ஆமென் கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது ஹல்லேலூயா 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள்,
ஆமி ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆண்டவர் பிள்ளைகளாக 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்து வாழ்நாட்களை மிகுதியாய் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் அடி குடும்ப வாழ்க்கை முன்னிருந்ததை பார்க்கலும் 2 தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அவன் பாருங்க, யோபு எப்படி இருந்தாராம்? நெடுநாளாயிருந்து பூரண வயது உள்ளவராய் உலகத்தை கடந்து போனார் என்பதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிறையிருப்பு மாறும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆமென் பலீகி பெருக ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் ஆமென் திருப்தியாக்கி நம்மை நடத்த ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்வு விருத்தியடைய ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லைகளை விசாலமாக்கி கொடுப்பார். இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் யாருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் உங்க சிறையிருப்பு மாற்றப்படும். ஹல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். இரண்டாவதாய் பார்க்கும்போது எஸ்தரின் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது மொர்தெகாய் பாருங்க, மொர்தெகாயின் மேல் மூர்க்கம் நிறைந்த ஆமான் என்ன செய்தான்? சகல யூதரையும் அவன் அழித்து போடும்படியாய் அவன் திட்டம் போட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்க ஆண்டவர் கிரியை செய்தார். பாருங்க ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்திரியும் யூத ஆமென் சூசான் நகரத்து யூத ஜனங்களும் யாவரும் என்ன செய்தாங்க? உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 3வது வசனத்தில் யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்து என்ன செய்தாங்க? உபவாசித்து புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோடு துக்கம் நிறைந்தவர்களாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. முடிவில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாத ஆமென் ஆமானின் திட்டத்தை ஆண்டவர் முறியடிக்க பண்ணினார். கலங்கி கொண்ட சூசான் நகரம் ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியால் நிரம்பினது. கர்த்தர் யூத குலத்தை யூத ஜனம் அனைவரையும் ஆண்டவர் அழிவில் இருந்து தப்புவித்தாரே. பாருங்க ஸ்தோத்திரம். ஆமென். யூதாவின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. யூத குலத்தின் அழிவிலிருந்து தேவன் ஆண்டவர் தப்புவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவு உபத்திரவங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கட்டும், எவ்வளவு ஆமென் எதிரான சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாய் எழும்பட்டும், மனம் கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. நம்பின மக்கள் நமக்கு ஒருவேளை துரோகம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எதிராய் பல திட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். உண்மையாகவே நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது நமக்கு எதிரான எல்லாம் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி, ஆண்டவரே இந்த நாட்களை எங்களுக்காக ஆண்டவரே நீர் உதவி செய்ய போகிறீங்க, சிறையிருப்பை மாற்ற போகிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆமீன். அவரே மெய்யான தேவன், அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுகிறவர், சிறையிருப்பை தூக்கி ஆமென் ஸ்தோத்திரம் மாற்றுகிற தெய்வம். அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யோசேப்பினுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. யோசேப்பின் நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சிறு வயதில் பலவிதமான சிறையிருப்புகள் ஆமென் அவனுக்கு கடந்து வந்தது. ஆனாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால ஆமென் எல்லா சிறை வாசத்தில் இருந்தும் ஆண்டவர் அவனை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சமாய் இருக்கும்போது எத்தனை சிறை வாசங்கள், எத்தனை சிறை இருப்புகள் நமக்கு வந்தாலும் அவர் நம்முடைய பட்சமாய் இருக்கும்போது நாம் தப்புவிக்கப்படுகிறோம், நாம் விடுவிக்கப்படுகிறோம், நாம் காக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் எந்த ஆமென் ஸ்தோத்திரம் நிலையில உங்கள் யாருக்காவது ஆமென் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் மிகுந்த பாரத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும்
இன்றைக்கு ஆமென் கர்த்தரோடு நீங்க சொல்லுங்க, இனிமேல் இந்த சிறையிருப்பை நாங்கள் பார்க்க கூடாதப்பா, எங்கள் சிறையிருப்பின் நாட்கள் எங்களை விட்டு கடந்து போகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் அருளுகிற மேலான ஒரு சந்தோஷத்தை, மேலான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? இயேசுப்பா, இந்த நாட்களில் எங்கள் சிறையிருப்பு மாறுகிறமைக்காக நன்றி என்று சொல்லி நீங்க ஜெபிக்க போகிறீங்க. ஆமென். யோசேப்பின் நாட்களில் சங்கீதம் 105 17 முதல் 20 வரை வாசிக்கும் போது பாருங்க, ஸ்தோத்திரம். ஆமென். அவர்களுக்கு முன்னாலே கர்த்தர் ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய கால்கள் என்னது விலங்கில் ஸ்தோத்திரம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபெற்றிருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு நேரம் வருகிற வரையிலும் ஸ்தோத்திரம், அவன் கால்கள் ஸ்தோத்திரம் விலங்கில் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ராஜா கட்டவிழ்க்க சொன்ன ஒரு நேரம் வந்தபோது கட்டவிழ்த்தார்கள். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த விடுதலைக்கு பிறகு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினாரே, அந்த தெய்வம் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் யார் மூலமாய் ஸ்தோத்திரம் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் போது, யோசேப்பை போல உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் போது கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பவே என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து கர்த்தர் அந்த ரட்சிப்பை தரப்போகிறார். தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற வேளையிலே யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தை எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைவிளங்கி எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக்கினதும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக்கினதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமையில்லை, நான் எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமையில்லை, நான் எவரில் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய்
ராஜாதிராஜனும் நான் என் சமூகம் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே அழைத்தது நான் தானே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேனப்பா அழைத்தது நான் தானே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே அழைத்தது நான் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மோட சிறையிருப்பை கர்த்தரை மாற்றுவார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு எங்களை விட்டு என்றைக்கு அகன்று போகும் என்று கண்ணீரின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. உண்மையாய் உங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் அகன்று போகும்படியா தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்ததல்லவா? தீவிரமாய் நான் என் பிள்ளைகளை நான் விடுதலை ஆக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைக்கு நீராக நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே வாழ்க்கையில மிகுந்த சிறையிருப்புகளோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் வெளிப்படுவதாக. அவருடைய சிறையிருப்பின் காலம் மாறி போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகளால் நிறையப்பட்டு இருக்கிறார்கள். கடன் தொல்லைகளால் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலையில சமாதானத்தை நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த சிறையிருப்புகள் மாறி போகட்டும் மாறி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு மாபெரும் சந்தோஷம் கடந்து வரட்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஆமீன் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்டும். சிறையிருப்புகள் மாற்றப்பட்டு அவருடைய பிள்ளைகள் விடுதலையாய் துதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. படுத்த படுக்கையில் தீராத வியாதியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் காணப்படலாம். அந்த வியாதியின் சிறையிருப்பு அகண்டு போவதாக. அந்த பலகீன சிறையிருப்பு அகண்டு போவதாக. எல்லா நெருக்கங்களில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி அந்த சிறையிருப்பின் நாட்களை தேவன் கடந்து போக செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க அப்படி செய்ய போகிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி துதிங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி துதிங்க. ஆவியோடு பேசுங்க. இனி இந்த சிறையிருப்பை நாங்கள் காண்பதில்லை. இந்த சிறையிருப்பின் நாட்களை கர்த்தர் எங்களை விட்டு கடந்து போக செய்கிறார் என்று உங்கள் நாவினால் அறிக்கை பண்ணுங்க. ரிபலமா சந்திரபாலமி டாரிபிகமா. ஹல்லேலூயா. In the name of Jesus. ஆமென். இயேசு என்னும் நாமத்தினால உங்கள் சிறையிருப்புகள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நேரத்தில் அதை ஆமென் கடந்து போக செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருடைய பலகீனத்தை எடுத்து ஆமென் மாற்றி போடுகிறார். ஆமென். சிறையிருப்பின் நாட்களை கர்த்தர் ஆமென் தூக்கி எறிகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருவால் வருகிற உபாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் இப்போது விடுவிக்கப்படுகிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து சாட்சிகளை தாரும். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமை பெறட்டும். அற்புதத்தை கர்த்தர் செய்தபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.